காலம் கிரகங்கள் கையில். உண்மை ஜோதிடத்தை உலகிற்கு எடுத்துக் கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி. வணக்கம். ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை. வாழ்க வளமுடன். மே மாத பலன்கள், மே மாத ராசி பலன்களை பார்ப்போம். இன்று கடக ராசிக்கு இந்த மே மாதம் என்னென்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம். மாத ஆரம்பத்திலேயே 11 குரு, லாபஸ்தானத்தில் குரு இருப்பது மிக மேன்மையான ஒரு அமைப்பு. 11ஆம் இடம் ஏகாதசம். அந்த 11ஆம் இடம் மிக மேன்மையான ஸ்தானம். லாபங்கள் தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலையிலே நல்ல லாபம் என்றால் நல்ல வேலை என்று அர்த்தம். இதில் அஷ்டமச்சனியும் இப்போ இந்த காலம் தடைகளும் தாமதமும் ஆரோக்கிய குறைவும் வரும் என்றாலும் 11ல் இருக்கிற குரு 3ஆம் இடத்தை பார்வை செய்வதால், 3ஆம் இடம்ங்கிறது தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சியை கைவிடாமல் அந்த குரு பகவான் அஷ்டமச்சனி உங்களுக்கு தடை தாமதத்தை கொடுத்தாலும், ஆரோக்கிய குறைவுகளை அவங்க ஜாதகத்துடைய தரத்துக்கு தக்கன கொடுத்தாலும், குரு பகவான் 3ஆம் பார்வையாக பார்த்து தேகஸ்தானம் 3, தைரியஸ்தானம், ஆரோக்கியஸ்தானம் எல்லாமே தான். அந்த 3ஆம் இடத்தை பார்ப்பதாலே உங்களுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படாது. முயற்சிகள் நன்றாக செய்து பலனீட்டக்கூடிய அமைப்புகளும் நல்ல ஒரு நல்ல வேலை அமைப்பையோ அல்லது தொழில் தொடங்கவோ நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா முயற்சி செய்து இந்த மாதம் ஒரு சிறப்பாக இதை நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். அதே மாதிரி குருபவனுடைய 5ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வையை விழுவதால் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு அவருடைய விஷயத்தில், குழந்தைகளுடைய விஷயத்தில் நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும். 7ஆம் இடம் மனைவி மற்றும் கூட்டு முயற்சிகள், கூட்டு தொழில் அமைப்பு, பங்குதாரர்கள், இது போல நல்ல அமைப்பாக இருக்க போகுது. சுக்கிரனுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு விடுவதனால சுகஸ்தானம், வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு திட்டமிடல் நடக்கும். வாகனம் வாங்கலாம், வாகன சீரமைப்பு செஞ்சுக்கிடலாம். தாயாருடைய அனுகூலம், அவருடைய உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் கடகராசிக்கு கண்டிப்பாக இருக்கும். 9ல் ராகு செவ்வாய் இருப்பது, ராஜயோகாதிபதி செவ்வாய் உங்களுக்கு நல்ல யோகத்தை செய்யக்கூடிய செவ்வாய் ராகுவோட சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது பாக்கியஸ்தான பாதிப்புன்னு நம்ம எடுக்கக்கூடாது. குரு பகவானுடைய வீடு அது, அதனால் பெரிய அளவில் அது இருக்காது. 11ல் குரு இருக்கிறதுனால அந்த ராகுமே லாபத்தை நோக்கி தான் உங்களுக்கு செயல்படுத்துவார். கொஞ்சம் ராகுவோடு சேரும் பொழுது அந்த செவ்வாய் கொஞ்சம் பலம் இழப்பார். இருந்தாலும் இந்த குரு பகவான் 11ல் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே சீர் செய்து உங்களுக்கு வழிநடத்துவார் கண்டிப்பாக, அப்படிங்கிறது உறுதி. சந்திராஷ்டமம் மே 29ஆம் தேதி இரவு 8:06 முதல் மே மாதம் 31ஆம் தேதி இரவு 10 மணி 10 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம். கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இந்த மே மாதம் நல்ல விதமாக அமைய வாழ்த்துகிறேன். அடுத்து சிம்ம ராசி. மாத தொடக்கத்திலேயே 10ல் குரு, 10 தொழில் ஸ்தானம். இப்போ 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னா பழைய நூல்கள் இருக்குது. அதெல்லாம் கிடையவே கிடையாது, குழப்பிக்கவே வேணாம். எந்த இடத்துல இருக்கோ குரு பகவான் அந்த பலனை சீர்படுத்துவார். வெளிச்சம் குருங்கிறது அற்புத பேரொழியான ஒரு அமைப்பு. அப்போ 10ஆம் இடம் செழிக்கும். தொழில் வியாபாரங்கள், வேலை அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கும் இந்த மாதம். கண்டக சனி அப்பப்போ சிறு சிறு உபத்திரவங்களை கொடுக்கும். கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு கண்டக சனி அப்பப்போ சிறு சிறு உபத்திரவங்களை கொடுக்கும். ஆனால் குரு பகவானுடைய அந்த கடாட்சம் 2ஆம் வீட்டுக்கு விழுகுதுங்க. 2ஆம் வீடு தனம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். கண்டிப்பாக பிள்ளைகளுடைய வயசுக்கு தக்கன பிள்ளைகளுக்கு நல்ல அமைப்புகள், குடும்பத்தில் பண பற்றாக்குறைங்கிறது இருக்காது. தொழில் செய்கிறவர்களுக்கு பழைய பாக்கிகளில் வசூலாகும். 4ஆம் இடம் சுகஸ்தானம் இருக்கும்பொழுது இந்த கண்டகச்சனியுடைய அமைப்புக்கு அதுக்காக தான் சொல்ல வந்தேன். கண்டகச்சனி அப்பப்போ உடல் உபத்திரத்தை கொடுத்தாலும் 4ஆம் இடத்தை பார்க்கறதால, 4ஆம் இடம் சுகஸ்தானம் இல்லையா, குருபான் பொதுவாகவே ஒரு கிரகம் கெடுதல் செஞ்சால் இன்னொரு கிரகம் நிவாரணம் கொடுக்குங்க. இதை நுட்பமாக புரிஞ்சுக்கலாம். 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் இருக்கிறதுனால வேலை அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். பெரிய வேலைகளுக்கு திட்டமிடல் கண்டிப்பாக இருக்கும். சுக்கிரனுடைய பார்வை 3ஆம் இடத்துக்கு உள்ளதுனால தைரிய வீரிய ஸ்தானங்க. ஒரு வெளிச்ச கிரகம் ஒரு இடத்தை பார்த்தா நன்மை தான். அப்போ சகோதரரோட லாபங்கள்,
தன்னம்பிக்கை எல்லாமே சிம்ம ராசிக்கு இந்த மாதம் கூடும். 8ல் ராகு செவ்வாய் இருக்கிறது சற்று ஆரோக்கிய குறைவு தான். அதனால தான் கண்டகச்சனியும் 8ல் ராகு செவ்வாய் இருக்கிறனால தான் ஒரு உபத்திரம் உங்களுக்கு கொடுக்குது. அதெல்லாம் வந்து சரி செய்யப்படும். குருபவனுடைய அருள்னால சரி செய்யப்படும். தொழில் நல்ல அமைப்பாக இருக்கும். தொழில் இல்லாதவர்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த மாதம் அமையும். சந்திராஷ்டமம் வந்து மே மாதம் 31ஆம் தேதி 10:11 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இரவு 1:40 வரைக்கும் சந்திராஷ்டமம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். அடுத்து கன்னி ராசிக்கு 9ல் குருங்க, அற்புதமான பலன். 9ஆம் இடம் இறையருள் ஸ்தானம், பாக்கியஸ்தானம். அங்கே குரு வர்றது அனைத்து வகையில சிறப்பு. தந்தையாரின் உதவி, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பூர்வீக சொத்துக்கள் இவ்வளோ நாள் விற்காமல் இருந்துச்சுன்னா அந்த செய்தி உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாகும். 9ல் குரு இருக்கும்போது இந்த மாதம் ஆரம்பிக்குது. 6ல் சனி, அதை பற்றி கவலை இல்லை. பாவக்கிரகங்கள் 3-11 இருக்கலாம். 6ஆம் இடத்து சனியை பற்றி பிரச்சனை இல்லை. 7ல் செவ்வாய் ராகு, மன வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இந்த கணக்கு. அப்போ குருபவன் வந்து ராசியை பார்ப்பதால உற்சாகம் உங்களுக்கு உண்டு. 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகளுடைய நன்மைகள் நினைக்கும். நம்மளுடைய சிந்தனை நல்லா வேலை செய்யும். தெய்வ வழிபாடுகளுக்கும் அது வந்து விட்டு போன தெய்வ வழிபாடுகள்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றிக்கலாம். 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், கூட்டு முயற்சிகள், கூட்டு தொழில் அமைப்பு, அது நல்லபடியாக இருக்கும். சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்ப்பது வெகு சிறப்பு. சுக்கிரங்கிறது ஒரு இனிமையான குணம். 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வருமான குறைவுங்கிறதே இனிமேல் ஏற்படாது. 9ல் குரு, சுக்கிரன் 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறாரு. 9ஆம் இடத்தோட குரு தொடர்பு கொள்ள 2ஆம் இடத்தோட சுக்கிரன் தொடர்பு கொள்வது 2 இயற்கை சுபக்கிரகங்கள் பார்ப்பதால் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். சந்திராஷ்டமம் மே மாதம் 6ஆம் தேதி மாலை 5:43 முதல் மே மாதம் 8ஆம் தேதி இரவு 7:06 வரைக்கும் சந்திராஷ்டமம். எடுக்கும் முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக செய்யணும். சந்திராஷ்டமம் கவனத்தோடு செல்லக்கூடிய நாட்கள். கன்னி ராசிக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்க வாழ்த்துகிறேன். அனைவருமே குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தேவதை வழிபாடு, நம்ம பூர்வீகத்தில் உள்ள தெய்வங்கள் இருக்கு பாருங்க, அந்த வழிபாடு அவசியம் அனுதினமும் செய்யணும். பூர்வீகத்துக்கு செல்ல முடியாட்டாலும் மனசில் நம்ம நினச்சிட்டு போகணும். குலதெய்வத்தை மனசில் நினைக்கணும், வணங்கணும். இஷ்ட தெய்வத்தையும் வணங்கணும். எல்லோரும் நன்றாக இருக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.